தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பதி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்குரிய ஆண் பெண் இளைஞர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, இருப்பார் பொது நிலையினரே, இன்று நாம் தமிழ்நாடு திரு அவையில் இளைஞர் ஞாயிற்றை சிறப்பிக்கின்றோம். இந்நாளில் உடல் அளவிலும் உள்ள அளவிலும் இளைஞர்களாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இளைஞர் ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுந்து நில், நீ கண்டவற்றிற்கு சான்று பகர நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்ற இறை வார்த்தையே இவ்வாண்டு இளைஞர் ஞாயிற்றுக்கான சிந்தனையாக அமைந்துள்ளது. இந்த இறை வார்த்தையை இயேசு பவுலை பார்த்து சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்ட புனித பவுலை தடுத்தாட்டு கொண்டு நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நான்தான் என்று சொன்ன பின் தான் கண்ட இயேசுவையே பிறருக்கு சான்று பகர்கிறார். அவரை போன்று அருளாளனான கார்லோ அக்கூட்டிஸ் 15 வயது இலவாக நற்கருணை புதுமைகளையும் மரியமையின் புதுமைகளையும் சேகரித்து இணையத்தில் ஒரு செயலியை உருவாக்கி நற்செய்தி பரப்பி ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். அண்மையில் பழங்குடி மக்களில் இறைவனை கண்டு அவர்களின் உரிமைகளுக்காக போராடி சிறை துன்பம் ஏற்று உயிர் நீத்த இயேசு சபையை சார்ந்த தந்தை ஸ்டெயின் சுவாமி அவர்கள் இறைவாக்கினராக இயேசுவிற்கு சான்று பகிர்ந்துள்ளார். பவுலை போன்று கார்லோ அக்கூட்டிஸை போன்று தந்தை ஸ்டெயின் போன்று இயேசுவுக்கு சான்று பகிர நாம் தயாரா? சிந்திப்போம். நாம் உடன் வாழும் பிற இளைஞர்களை அவர்கள் இருக்கின்ற நிலையிலேயே ஏற்றுக்கொண்டு நலமான நீர்நிலை எண்ணங்கள் விதைத்து ஆண்டவரின் சாட்சிகளுக்காக மாற வரம் கேட்டு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியிலே ஞானசாமி, ஆரோக்கியமேரி, ஜான் தாமஸ், லியனார் சீலி நினைத்த காரியங்கள் நடைபெற வைக்கின்றார்கள். கண்ணன் மஞ்சளா குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரியதாஸ், ஹென்றி, மேரி, சோஃபியா, சாண்ட்ரா குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டனி குடும்பத்தார் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரியங்கா குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குரூஸ் குடும்பத்தார் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜார்ஜ், ரோமின், ஜீவிதா, மேரி குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜோக்கின், ஜான் அண்ட் மேரி குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கார்த்திக், சுஸ்மேரா, ஆலன், கிறிஸ் குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆரோக்கிய செல்வி, லோகேஷ், மகேஷ் குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குமாரி உடல் நலம் பெற ஜெபிக்கின்றார்கள். ஜார்ஜ், பெர்னாண்டஸ், ஆக்னஸ், அனிதா குழந்தை பாக்கியத்துக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மைக்கேல், மாதா குடும்பத்தினர் தொழில் முன்னேற்றம் அடைய ஜெபிக்கின்றார்கள். மைக்கேல், மாதா குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பாக்கியராஜ், நிர்மல், தீபா, அபி, சோழில் மேரி குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராஜரத்தினம், அல்போன்ஸ், மேரி, ரவீன்ராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஜோசப், ஜெயசீலன், லீமா தெரஸ், மேரிக், ஜோசப் குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஃப்ரெட்ரிக், எட்விச் குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கிளாரா, மெல்கேஸ் குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். லியோ, ஜான்சி குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். பிசி டேவிட் தியான வழிபாட்டுக்காகவும், அமல புஷ்பம், ஜோசப், செல்லசாமி, கணேஷ், ஜோசப், மேரி தியான வழிபாட்டுக்காகவும், சந்தனம், அமிர்தம், ஜோதி, பாத்திமா தியான வழிபாட்டுக்காகவும், எமல்டா, லூயிஸ், எட்வின் தியான வழிபாட்டுக்காகவும்,
ஜெயபாலன் வியான்மலை பாட்சிக்காகவும், மாணிக்கம் ஆரோக்கியசாமி, ஜெயபால், சின்னம்மா வியான்மலை பாட்சிக்காகவும் மன்றாடுவோம். மற்றும் ஆல்பர்ட் செல்வராஜ், ஜான் ஆரோக்கியநாதன், லில்லியம்மாள், தைனிஸ், அருள் சகோதரி மேரி ஆல்பர்ட்டா, பெரியநாயகி, மார்கரெட் பிரகாசம், புத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், யாரும் யார ஆன்மாக்களை ஒப்புக் கொடுத்து திருப்பலியை ஜெபிப்போம். இன்றைய தினம் திருப்பலியை சிறப்பாக நாம் இளையோருக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இளைஞர் இளம் பெண்கள் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நல்ல எதிர்கால வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்களுக்காக திருப்பலியை மன்றாடுவோம். இன்றைக்கு நாம் பொது காலத்தில் 18ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு இறை வாசகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடல், நாம் எதை தேடுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் அடங்கியிருக்கிறது. இந்த உணவிற்காக, பொருளுக்காக, பணத்திற்காக உலகத்தின் மாயைகளை தேடி தேடி அடைந்து கடைசியிலே அவற்றில் மகிழ்ச்சி இல்லை, நிறைவில்லை, அமைதி இல்லை என்று இறுதியிலே உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை வீணெடுத்திருக்கிறார்கள் பலர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உண்மையான நிறைவை, மகிழ்ச்சியை நாம் ஆண்டவரிலே, நமது உள்ளத்திலே தேடவும். எங்குமே வெளியில் இல்லை, நமது உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவரிலே நாம் தேடுகிற பொழுது உண்மையான நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் இந்த உலகத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை தேடுகிறோம் என்பதை பொறுத்து நமது வாழ்க்கையின் அர்த்தம் அடங்கியிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நாம் தேடுகின்றவற்றை சரியானதை தேடவும், அதை கண்டு கொள்ளவும் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த வழியை, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். நாம் இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்களை ஒரு கண்களை மூடி நினைவுபடுத்துவோம். நாம் செய்த பாவங்களை, கடவுள் கொடுத்த 10 கட்டளைக்கு எதிரான பாவங்கள், திருச்சபைக்கு எதிரான பாவங்கள், திருச்சபை கட்டளைகளை மீறிய பாவங்கள், பிறருக்கும் அடுத்தவர்களுக்கும் மனசாட்சிக்கு எதிராக செய்த பாவங்கள் அனைத்தை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி நாம் செய்த பாவங்களுக்காக கடவுளத்திலே இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் தனியான புனித வழியாலே வாழ்ந்தோதல் புனித அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களே நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo,
இரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாக்க அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்தில் இருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீனாய் நிலத்தில் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்தது. எகிப்து நாட்டிலே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்கு நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேவை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்தில் இருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்காக உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 17 மற்றும் 20-24 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை கலைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 24 முதல் 35 வரை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 24 முதல் 35 வரை. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலையான நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார்.
அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பொது காலத்தில் 18ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு இறை வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிற செய்தி, ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேடல் என்பது அவசியம். ஆனால் எதை தேடுகிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையில் உண்மையான அர்த்தம் அடங்கியிருக்கிறது. எங்கே தேடுகிறோம், எதை தேடுகிறோம்? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதிலை நாம் அறிந்தோம் என்றால் நாம் நமது தேடல் அர்த்தம் பெறும். இன்றைக்கு நாம் முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம், நற்செய்தியிலே படிக்க கேட்டோம். அனைத்துமே உணவை பற்றி வருகிறது. ஏன் உணவை பற்றி வருகிறது? அந்த உணவுக்காக தேடி தேடி அடைகிறார்கள். உண்மையான உணவை, நிலை வாழ்வு தரும் உணவை ஆண்டவர் தருகிறார். எனவே அவரை தேடுங்கள் என்று நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த ஒரு கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு அரசன், அந்த அரசன் நிறைய பணம் வைத்திருக்கிறார், சொத்துக்கள் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, மிக உயர்ந்த பதவியிலே வகிக்கிறான். அவனுக்கு கீழே அடியாட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அரசவையிலே புகழவர்கள் இருக்கிறார்கள், இப்படி அதிகாரம் இருக்கிறது. ஆனால் செல்வம் இருந்தும், அவருக்கு அதிகாரம் இருந்தும், பதவி இருந்தும், பணம் இருந்தும் அவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, மன நிறைவு இல்லை, ஒரு கவலையாகவே இருக்கிறான். அப்பொழுது அந்த கவலையை போக்குவது என்ன என்று சொல்லி வழி தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த கவலை அவனுக்கு அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. மனதிலே மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. அதை தேடுகிறான். அப்பொழுது எல்லோரிடத்திலும் கேட்கிறான். அப்பொழுது ஒருத்தருக்கு சிலர் சொல்லுகிறார்கள், நம் சில நாட்டில் ஒரு துறவி ஒருத்தர் வருகிறார், உங்களுடைய அந்த கேள்வியை அவரிடத்தில் கேட்டீங்க அப்படின்னா அதற்கான பதிலை அவர் தருவார் என்று சொல்லி, அதே போல அவன் காத்திருக்கிறான். துறவி வருகிறான். அப்ப அவரிடத்துல கேட்கிறான், இடத்திலே செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் இருந்தும் இடத்துல மகிழ்ச்சி இல்லை, எப்பவுமே கவலையாகத்தான் இருக்கிறது, அமைதி இல்லாமல் இருக்கிறேன், மன அமைதி இல்லை என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கிறார். அப்பொழுது அந்த துறவி சொல்லுகிறார், நீ ஒரு காரியம் செய்யணும், என்னவென்றால் கவலையே இல்லாத ஒரு மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மனிதன் போர்த்திருக்கிற போர்வையை நீ எடுத்து போர்த்த வேண்டும். அப்படின்னா உன்னுடைய கவலை மறந்துவிடும், அனைத்துமே தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார். உடனே அவர் இந்த படை வீரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன செய்கிற மாதிரி கவலையே இல்லாத ஒரு மனுஷனை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அவர் அந்த கட்டளையின்படியே செல்லுகிறார்கள். கவலை இல்லாத மனிதனை தேடுகிறார்கள். எல்லாருக்கும் கவலை இருக்கு இல்லையா? இங்கே கவலை இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கும், எல்லாருக்கும் இல்லைன்னா இருந்தாலும் கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்பொழுது இப்படி எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க, எல்லோரிடத்திலும் கவலை இருக்கிறது. அதனால தேடி தேடி பார்த்துட்டு அவங்க அந்த வீரர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். சரி, அன்றைக்கு அப்படி அந்த இரவு ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அருகிலே ஒரு குடிசை, அந்த குடிசை வீட்டிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரு முதியவர் அவர் சொல்லுகிறார், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், இருப்பதை வைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இருப்பதை போதும் என்ற ஒரு நிறைவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்கிறது. உடனே அந்த படை வீரர்கள் பயங்கர ஒரு அதிர்ச்சியோடு அந்த வீட்டுக்கு ஓடுகிறார்கள். போய் கதவை திறக்கிறார்கள்.
அப்ப அந்த இடத்துல அந்த முதியவர் கீழே படுத்திருக்கிறார். ஓடி போய் அந்த முதியவர் பார்த்து உடைய போர்வையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவருக்கு கீழே பாயில படுத்திருக்கார். அவருக்கு சட்டையே இல்லை, வெறும் உடம்போடு வெறும் வேஷ்டியோடு படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இதை பார்த்து இதை கண்டு அரசிடம் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் வந்து கவலையே இல்லை என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரிடத்திலே பார்த்தா அப்படின்னா கூப்பிடுறதுக்கு சட்டை கூட இல்லை, ஆனால் அந்த ஒரு நிலையில் இருக்கிறார், அவரிடத்திலே போர்வையும் இல்லை என்று சொல்லி. அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொள்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களிலும் உடைமைகளிலும் அல்லது உணவுகளிலும் உலகத்தினுடைய காரியங்களிலும் நான் மகிழ்ச்சியை தேடி அடைந்தேன் என்றால் வெறும் கவலை மட்டும்தான் எனக்கு நிற்கும், வெறும் துன்பம் மட்டும்தான் நிற்கும். என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது, அமைதி இருக்காது. அதனால நான் அந்த மகிழ்ச்சியை என்னுடைய உள்ளத்தில் தேட வேண்டும், என்னிடத்திலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். இன்னும் இன்றைக்கு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இன்றைக்கு வாசகங்கள் வழியாக இன்றைக்கு முதல் வாசகத்துல படிக்க கேட்டோம். அதுல இஸ்ராயேல் மக்கள் பல ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்து கடவுள் அவர்களுக்கு பெரிய ஒரு அற்புதம் செய்து அவர்களை புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். செங்கடலை இரண்டாக பிளக்க செய்து அவர்களை கடந்து வர செய்து இந்த புதிய நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல்கிறார். அவ்வளவு ஒரு புதுமை செய்து வழிநடத்திய அந்த இறைவன் செய்த காரியங்களை, புதுமையை மறந்து நன்றி மறந்தவர்களாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, கடவுளுக்கு எதிராக மோயிசின் எதிராக முணுமுணுக்கிறார். என்ன சொல்றாங்க? நாங்கள் எகிப்திலே அடிமைகளாகவே இருந்திருக்கலாமே, எங்களுக்கு அங்க சாப்பிடறதுக்கு சாப்பாடாக போட்டிருப்பாங்க, இப்படி பட்டினியா இருந்து எங்களை சாகடிக்க வாங்கி அடைத்து வந்தீர் என்று சொல்லி மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அந்த உணவை தேடி அடைகிறார்கள். அப்பதான் பார்க்கணும், கடவுள் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? முதல்ல அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவருடைய தவறை உணர செய்கிறார். அந்த உணவுக்காக அவர்களுக்கு மன்னா என்கின்ற ஒரு உணவை கொடுக்கிறார். அந்த மன்னா உணவை அவர்கள் உட்கொள்ளுகிறார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகுது? சாப்பிட்டு பழகிறோன்னா அவங்களுக்கு இன்னும் இறைச்சி, கறி சோறு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இறைச்சி வேண்டும் என்று மீண்டும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அதனால கடவுள் அவர்களுக்கு என்ன செய்யறார்? வானத்திலிருந்து காடைகளை விழ செய்து அவருக்கு இறைச்சி கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் திரும்பி தண்ணி இருக்கு. இப்படி ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு எதிராக அவர்கள் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார். கடவுள் எவ்வளவு புதுமை செய்தாலும் நன்றி மறந்தவர்களாக அவர் இருக்கிறார். ஏனென்றால் இந்த உணவையும் அதற்கான இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்களையும் தேடி அவர்கள் அடைந்தார்கள். நல்ல உண்மையான தேடலை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அந்த உணவை கொடுத்த இறைவனை அவர்கள் மறந்து விட்டார்கள். சொல்லுவார்கள், அந்த ஒரு தத்துவம் என்னவென்றால், இந்தியாவில் வந்து சார்வாக்கா அப்படின்னு, சார்வாக்கா மேலை நாடுகளில் எபிக்யூரிசம். இது ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தோடு வாழ்வெல்லாம் முடிந்து விடுகிறது, அதனால இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருக்க வேண்டிதான். அது ஈட்ட மாரி நல்லா சாப்பிடு, உண்டு, குடித்து நல்லா எவ்வளவு கூத்தடிக்க முடியுமோ இந்த மாதிரி இந்த உலகத்தை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ண முடியுமோ அதை என்ஜாய் பண்ணிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்றதுதான் அந்த சார்வாக்கா பிலாசபி, அந்த ஒரு தத்துவம். எபிக்யூரிசம் அப்படின்னு மேல்நாட்டு தத்துவம். எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ, அது வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் உணவிலும் குடியிலும் அந்த மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தேடுவது. ஆனால் கடைசியில முடிகின்ற பொழுது அவர்கள் வருத்தத்தோடு தான், துன்பத்தோடு தான் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். ஆனால் இறைவன் நம்மை அழைக்கின்றார், இந்த மகிழ்ச்சியையும் இந்த சந்தோஷத்தையும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றவற்றில் தேடாதீர்கள். உணவிலோ, பொருளிலோ, உடைமையிலோ, பணத்திலோ, இந்த உலக காரியங்களிலோ உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது, இன்பம் கிடைக்காது, நிறைவு கிடைக்காது. கடவுள் தான் அது கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த அருமையான கடவுளுடைய ஒரு வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதனை கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் உண்ணுகிறீர்கள், வயிறு நிரம்புவதில்லை, குடிக்கிறீர்கள், ஆனால் நிறை அடைவதில்லை. நீங்கள் உண்ணுகிறீர்கள், வயிறு நிரம்புவதில்லை, நீங்கள் குடிக்கிறீர்கள், நிறைவடைவதில்லை. நான் ஜான் ஏறினாலும் முழம் வழுக்குகிறது, ஏனெனில் கடவுளை ஓரம் கட்டிவிட்டு நான் உயர பார்க்கிறேன்.
மனசாட்சியை மழுங்கடித்து குறுக்கு வழியை தேடுகிறேன். உயிருள்ள தண்ணீர் சுரக்கும் கடவுளை விட்டுவிட்டு ஓட்டை தொட்டிகளில் நான் தேடுகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகின்ற அருமையான 3 வழிகள், இயேசு காட்டும் 3 வழி. இந்த வழியை நாம் பின்பற்ற இறைவன் நம்மை அழைக்கின்றார். முதலாவது என்னவென்றால், யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அப்ப ஆண்டவர் நமக்கு தருகின்ற முதல் செய்தி, இயேசு காட்டுகிற வழியில் நாம் செல்லுகின்ற முதல் ஒரு காரியம் என்னவென்றால் நம்பிக்கை கொள்வது, நம்புவது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே 28, 29 இந்த வசனங்களை நீங்க மறுபடியும் போய் படிச்சு பாருங்க. அதுல நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நீங்கள் கடவுள் அனுப்பியவரை நம்புவதுதான் அதற்கேற்ற வழி அப்படின்னு சொல்றாரு. ஏன் 29ஆம் வசனம், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். இப்ப கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன அப்படின்னா இயேசுவை நம்புவது. யாரெல்லாம் இயேசுவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்கிறார்களோ, இயேசுவை 100% நம்புகிறார்களோ, அவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். கடவுள் தர மீட்பை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப முதலாவது நாம் செய்ய வேண்டியது இயேசுவை 100% நம்புவது, இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்வது. அதுதான் இறைவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51ஆவது வசனம். 8ஆம் அதிகாரம் 51. கடவுளுடைய வார்த்தை, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். 8ஆம் அதிகாரம் 51ஆவது வசனம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் சாதாரணமாக சொல்ல, உறுதியிலும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். அப்ப நமக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், முதல்ல இயேசுவை 100% நம்புவது, இரண்டாவது கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பது. கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள். அவர்கள் இறப்புக்கு பிறகு வாழ்வார்களுக்கு இறப்பு கிடையாது. இப்ப இந்த சாவு என்பது அவர்களுக்கு கிடையாது. அப்போ கடவுளுடைய மீட்பில் அவர்கள் பங்கு பெறுவார். அப்ப நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள். இப்போ மூன்றாவது கடவுளுடைய வழியாகும். மூன்றாவது வழி என்னவென்றால், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 48, 50ஆவது வசனம். இயேசுவின் உடல் நற்கருணை, வாழ்வு தரும் உணவு நானே, உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. அப்ப மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது வாழ்வு தரும் உணவு நானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார். அவருடைய நற்கருணையை நாம் உட்கொள்ளுகிற பொழுது அவர் நம் ஒவ்வொருவரையும் இரவாமல் இருக்க செய்கிறார். அந்த உணவை உண்கின்றவர்கள் என்றும் சாக மாட்டார்கள். அந்த உயிர் உள்ள உணவாகிய ஆண்டவருடைய உடலை, நற்கருணையை உட்கொள்ளுகின்றவர்கள் என்றுமே வாழ்வார்கள். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு 3 வழிகளை நமக்கு கொடுக்கிறார். இந்த 3 வழிகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த வாழ்வை, மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, ஆண்டவர் இயேசுவின் மீது 100% நம்பிக்கை வைப்பது. எனக்கு எல்லாம் இயேசுதான் என்று எப்பொழுதுமே இயேசுவை மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வது. இரண்டாவது, ஆண்டவருடைய கடவுளுடைய வார்த்தைப்படி வாழ்வது. கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள். ஆண்டவர் சாக விட மாட்டார். அவர்களுக்கு அந்த வாழ்வை, புது வாழ்வை, அந்த உயிர்ப்பை அவர்களுக்கு தந்து என்றும் அழியாத வாழ்வை கொடுப்பார். அப்ப கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கின்றவர்கள் என்றைக்கும் அவர்கள் வாழ்வார்கள். மூன்றாவது, ஆண்டவருடைய திருவுடல், அவருடைய உடலை நமக்கு உடைத்து கொடுத்திருக்கிறார்.
ஆண்டவருடைய உடலானது நமக்கு நற்கருணையின் வழியாக கொடுக்கப்படுகிறது. அப்ப திவ்ய நற்கருணையை பெற்றுக் கொள்கின்றவர்கள், உட்கொள்ளுகின்றவர்கள் ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவாக இருந்து அவர்களை இரவாமல் இருக்க செய்து என்றுமே சாகாமல் அந்த வாழ்வை அவருக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய இந்த திரு உடலை, நற்கருணையை நாம் பெற்றுக் கொள்கிற பொழுது, உட்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உயிரோடு மீட்கின்றார். இந்த 3 காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்றும் அழியாத வாழ்வை தருவார். முதல்ல நம்பிக்கை வைப்பது, இரண்டாவது அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, நற்கருணை. ஆண்டவர் இயேசு உயிரோடு திரு உடலாக இருக்கிறார். அவருடைய உடலை நாம் உட்கொள்ளுகிற பொழுது, நாம் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், சாகாமல் இரவாமல் நம்மை வாழ வைக்கிறார். எனவே இந்த 3 காரியங்களையும் நாம் கருத்தில் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்போம். இறைவன் தருகின்ற அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை பாடலாக பாடி அறிக்கையிடுவோம். இறைவன் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தை ஆகியோரிடத்திலே சமர்ப்பிப்போம். விசுவாசத்தில் மன்றார். திரு அவையின் இள மனநிலையோடு வழிநடத்தும் நம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருப்பால், துறவியர், ஆண், பெண், பொதுநிலையினர் என அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்ப வேண்டும் என்று இளைஞர்களின் இதய உணர்வுகளை அறிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கும் இந்த நாளில் உலகில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இளைஞர்கள் அனைவரும் தங்களின் படைப்பின் நோக்கினை அறிந்து அதற்கேற்ப தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி இலக்கினை நோக்கி பயணிக்க தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் இளைஞர் பணியினை செய்யும் எல்லா நல்ல உள்ளங்களும் தாங்கள் செய்கின்ற மகத்தான பணியில் வருகிற சவால்களை ஏற்றுக்கொண்டு தாராள உள்ளத்தோடும் பொறுமையோடும் இளைஞர்களின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உடன்படுகின்ற அவர்களை உருவாக்கிட தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
தொற்று முழுமையாக நீங்கிடவும் நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களையும் இறைவன் மீது ஆசை நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூகத்தின் அநீதிகளை தட்டி கேட்பதால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் மனித உரிமை காப்பாளர்களும் சமூக அலுவலர்களும் அனைவரையும் காத்திட வேண்டும் என்றும் நம் கண்முன் நடக்கும் சமூக முரண்களை தட்டி கேட்கும் இடங்கள் அனைவரையும் பெற்றிட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக நமது உள்ளத்தில் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவருக்கு எடுத்து சொல்வோம். உங்கள் தந்தை இறைவா, என்னிடத்திலே இருக்கிற தேவைகள், உங்களுடைய உள்ளத்திலே குடும்பத்தில் இருக்கிற பலவிதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஆகிய அனைத்தையும் நீக்குவீராக. இன்றைக்கு திருக்குறளிலே செபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். இளைஞர்களுக்காக செபிக்கிறோம். பரிசுத்த வழியின் வழியாகவும் இந்த வழிபீடத்திலிருந்தும் அது வல்லமை ஆசீர் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. ஒரு பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மீதும் தெரிவிக்கப்படுவதாக. எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் தெரிவிப்பீராக. இதனால் தொற்று நோய்கள், தீமைகள், தீய சக்திகள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் நீங்கி உமது அருளும் ஆசிரும் வல்லமையும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இறங்குவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைச்சி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தகவல்களுக்காகவும் புனித திரு அவைகளுக்கு நலனுக்காகவும் உமது கையேற்று அதை ஏற்றுக் கொள்வாராக. இதற்கும் உள்ள இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலி காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதை எங்களை
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்று நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்திடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிருடன் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இன்றைய திருப்பலை செபிக்கின்ற குடும்பங்களுக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், இத்தேவைகளுக்காக செபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். மனித ஆன்மாக்கள் கடவுளுடைய இரக்கத்தை மன்னிப்பை பெற்று மோட்ச பாகத்தை அடைய செபிப்போம். இளையோர் ஞாயிறு சிறப்பிக்கிற நாளில் திருப்பலி வழியாக கடவுளுடைய அருளும் ஆசிரும் ஒவ்வொரு இளைஞர்களும் கிடைக்கவும்
அல்லது நல்ல எதிர்கால வாழ்வை இறைவன் பெற்றுத்தரும் என்றாடுவோம். அது செய்கின்ற உழைப்பை முயற்சியை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்களுக்காக என்றாடுவோம். மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள், தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், பல்வேறு உடல்நல நோயினால் துன்பப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மருத்துவராக இருந்து தொட்டு முழு சுகம் தர என்றாடும். இது பங்கிற்காகவும் பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கிற நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் ஆசை கிடைக்கும் என்று ஆடுவோம். இந்த தொற்று நோயிலிருந்து இறைவன் பாதுகாத்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்து. கடவுளுடைய அருளும் ஆசீரும் இத்திருப்படியின் வழியாகவும் அவருடைய பரிசுத்த பலியின் வழியாகவும் கிடைக்கும் என்று ஆடுவோம். அதற்காக புதிய ஆலயத்திற்காக ஜெபிப்போம். தடைகள் நீங்கவும் விசாரணை அனுமதி கிடைக்கவும் அதற்கு இறைவன் புதிய ஆலயத்தை பெற்றுத்தரவும் என்று ஆடுவோம். கடவுளே கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபம். அனைவரும் பக்தியோடு கண்களை மூடி கரங்களை விரித்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும்
எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாவிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற பொருட்டு தமது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. அன்புக்குரியவர்களே, நற்கருணை வருகின்ற பொழுது முகக்கவசம் அணிந்து வருங்கள். இப்போது 2 இடத்திலிருந்து நாம் கொடுப்போம். நாம் உங்களுக்கு வலது புறத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு வரிசையாக ஒரு வரிசை முடிச்சோன்னா அடுத்த வரிசை வாருங்கள். குறுக்கிற்கு யாரும் வராதீர்கள். ஒரு வரிசை முடிச்சோன்னா அடுத்த வரிசை. சமூக இடைவெளி விட்டு யாரும் அடைத்தொடாமல் இடைவெளி விட்டு வாருங்கள். கிருமி நாசினியை பெற்றுக் கொள்ளுங்கள். இக்காலங்களிலே ஆண்டவருடைய திருவுடல் கொடுக்கப்படும். ஆண்டவரை உயிரோடு பெறுகிறோம் அப்படின்ற உணர்வோடு பக்தியோடு நற்கருணை விருதை கொண்டிருங்கள். பக்தியோடு ஆண்டவருடைய நற்கருணை உணர்வு கொண்டு கடவுளுடைய ஆசிரியருக்காக செபியுங்கள்.
கை நீக்கணுமா? சரிங்களா? உங்களுடைய வலது கைகளை உங்களுடைய நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். இளையோர்களின் உறுதிமொழி. தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உறுப்பினர்களாகிய நாங்கள் என் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடியலை நோக்கி இதனை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலக நிறைவு காணவும் எம்மையே முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளி கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறைமனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதியினையும் புறந்தள்ளி தனிமனித நிலை, குடும்பம், சமூகம், திரு அவை ஆகிய நிலைகளில் புத்தெழுச்சியும் மாற்றத்தையும் உருவாக்கிய சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதியளிக்கிறோம். எங்களது இளையோர் இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய பங்கு இளையோர் இயக்க இயக்குனர் வாசமிகு பங்கு தந்தை எங்களுடைய பொருள் அறிய அவர்கள் ஒரு அகராதியாக உள்ளார். அவர்களுக்கு எங்கள் இளையோர் சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய பங்கு மக்களுக்காகவும் குறிப்பாக நம்மளுடைய பங்குக்காகவும் இளையோர்கள் என்றும் வளர்ச்சி பாதையில் முன்னின்று செல்வோம் என உறுதியளிக்கிறோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, விண்ணக கொடையினால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக் கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.